ஹிட் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். புனர்வாழ்வு பெற்று வந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவரும் ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரில் விடுதலை. கம்பெனி தெரு கொள்ளையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை தேடி தொடர்ந்து விசாரணை. சந்தேக நபரை துரத்தி சென்ற போலீஸ் அதிகாரியின் சடலம் கிணற்றில் இருந்து மீட்பு. கிரிக்கெட் நிறுவனத்தின் தொடர்ச்சியான அழுத்தம் மற்றும் பொய் குற்றச்சாட்டுகளை சகித்துக் கொள்ள முடியாமல் அணி முகாமையாளர் பதவியை ராஜினாமா செய்ததாக சரித்த சேனாநாயக்க தெரிவிக்கிறார். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவரும் ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரில் இன்று பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்த இந்த மாணவர்களுக்கு வவுனியா கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் பிரிகேடியர் தர்ஷன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இந்த இரண்டு மாணவர்களும் இன்று காலை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த சந்தர்ப்பத்தில் புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் பிரிகேடியர் தர்ஷன ஹெட்டியாராச்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மகிழ்ச்சியான தருணம். ஏற்கனவே இரண்டு நண்பர்கள் முதலே விடுதலை செய்யப்பட்டார்கள். இந்த எங்களையும் விடுதலை செய்வதற்காக நாங்கள் எங்களது படிப்பை தடையின்றி தொடர்வதற்கு இது ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நாங்கள் முன்னேறதுக்கான வழியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 4 பல்கலைக்கழக மாணவர்கள் சட்டவிரோத செயற்பாடுகளுடன் தொடர்புடையதாகவும் விடுதலை புலிகளின் செயற்பாடுகளுடன் தொடர்புடையதாகவும் தெரிவிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருந்தோம். அவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற ரீதியில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அவர்கள் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு செல்ல இணங்கினார்கள். தமது பிள்ளைகளை விடுதலை செய்யுமாறு குறித்த மாணவர்களின் பெற்றோர் நேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் யாழ்ப்பாணத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதேவேளை தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் வேண்டுகோள் விடுத்தார். அந்த கூட்டத்தில் பொது போலீஸ் மாதிபரை அழைத்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று ஜனாதிபதி அவர்கள் சொல்லி சென்றார். பார்த்தோம், படிப்பறை வழங்கினார், பார்த்தோம். அவர் விடுதலை செய்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அன்று வாக்குறுதி அளித்திருந்தார். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி எனது பிறந்தநாள் அன்று. அந்த வாக்குறுதி நேற்றைய தினம் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நல்லிணக்கம் உண்மையாக உருவாக வேண்டும் என்றால் இது மக்களுக்கு நியாயமாகப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் மனந்திறந்து செய்யுங்கள். முக்கியம் செய்ய வேண்டிய காரியம் இந்த இடத்திலே அந்த பல்கலைக்கழக மாணவர்களை சில மாதங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களை விடுதலை செய்வது மாத்திரமல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னால் 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் புலிகளுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள், சாப்பாடு கொடுத்தார்கள், கை காட்டினார்கள், வணக்கம் சொன்னார்கள் என்ற காலத்தில் எல்லாம் கைது செய்வதற்கு கூடிய அந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள். அதன் மூலமாகத்தான் தமிழ் மக்களின் மனங்களை வெல்ல முடியும் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். $205 மில்லியன் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட யாழ் போதனா வைத்தியசாலையின் மத்திய நிர்வாக கட்டட தொகுதியை ஜனாதிபதி இன்று முற்பகல் மக்கள் பாவனைக்காக கையளித்தார். வைத்தியசாலை கட்டட தொகுதியை திறந்து வைப்பதற்கு முன்னர் வைத்தியசாலை வளாகத்தில் அமைந்துள்ள ஆலயத்திற்கு சென்று ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் ஆசிகளையும் பெற்றுக் கொண்டார். ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்ட புதிய கட்டிட தொகுதியில் 8 சத்திர சிகிச்சை கூடங்கள், 20 கட்டில்களை கொண்ட 2 அவசர சிகிச்சை பிரிவுகள், மத்திய விநியோக மற்றும் ஆக்சிஜனேற்றும் பிரிவுகள் உள்ளிட்ட நவீன மருத்துவ உபகரணங்களை கொண்ட பிரிவுகளும் அடங்குகின்றன. ආදරණීයම වස්තුව තමයි දරුවා. එක යුගයක් තිබුණා මේක රැට දරුවත් අරගෙන හැංගිලා හිටපු යුගයක්. அனைவருக்கும் மிகவும் அன்புக்குரிய சொத்து குழந்தையாகும். அந்த குழந்தையுடன் ஒவ்வொரு இரவிலும் மறைந்திருந்த காலம் ஒன்று காணப்பட்டது. இருக்கின்ற வளங்களை பாதுகாத்து அவற்றை மக்களின் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும். இங்கு உள்ளவர்களுக்கு மட்டுமின்றி இங்கு வருகின்றவர்களாயினும் அவசரத்திற்காக நாட வேண்டிய ஒரே வைத்தியசாலையாக இது அமைந்துள்ளது. வைத்தியசாலையை பாதுகாத்து சுதந்திரத்தை தொடர்ந்து பாதுகாத்து முன்னோக்கி செல்ல நாம் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி பற்றியும் பிரதேசத்தில் உள்ள குறைபாடுகள் தொடர்பிலும் நாம் ஆராய்ந்தோம். அவற்றில் தீர்வு காணக்கூடிய குறைபாடுகளை நாம் நிவர்த்தி செய்வோம். அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டவாறு குறைபாடுகளை நாம் சுட்டிக்காட்டுவதை போன்று எமது வேலை திட்டங்கள் குறித்து அலட்டிக் கொள்வதில்லை. அதுதான் மனித பண்பு. இதேவேளை தமிழ் மொழியிலும் ஜனாதிபதி இங்கு உரை நிகழ்த்தினார். 30 வருஷ காலம் சேதம் செய்த எல்லாம் நாம் இப்போது மீண்டும் செய்து வருகிறோம். நீங்கள் எல்லோரும் இதை பாதுகாக்க வேண்டும். தவறான வலையில் போக வேண்டாம். விடுவசதி பாதை
වසදී, මින්සාර වසදී, කලයි වසදී, ස්වාදාර වසදී எல்லாம் செய்துள்ளோம். இன்னும் வசதிகள் நாம் வழங்குவோம். கம்பெனி தெருவில் 1 கோடி ரூபாய் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் தடயவியல் அடிப்படையில் விசாரணைகள் நடைபெறுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் 3 குழுக்களும் மேலதிக போலீஸ் குழு ஒன்றும் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பு பிரதேசத்துக்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் சீருடனை ஒத்த உடை அணிந்த சிலர் அங்கு வந்து குறித்த வர்த்தகரையும் சாரதையும் டிஃபெண்டர் வாகனத்துக்குள் பலவந்தமாக ஏற்றிச் சென்றுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவத்தினை மேற்கொள்வதற்காக இவர் குறித்த பகுதிக்கு சென்றுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கோட்டை பகுதியில் வைத்து வர்த்தகர் மற்றும் சாரதியை டிஃபெண்டர் வாகனத்திலிருந்து வெளியே தள்ளிவிட்டு கொள்ளையர்கள் பணத்தை கொள்ளையிட்டுச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தெமண்டகுட பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த குறித்த வர்த்தகரின் காரை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர். அதிலிருந்து கைவிரல் அடையாளம் மற்றும் கண்டுபிடிக்கப்பட்ட சாட்சியங்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் சிசிடிவி கேமராவின் மூலம் கிடைக்கப்பட்ட சாட்சியங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இதன் அடிப்படையில் சந்தேக நபரை கைது செய்வதற்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணைகளை விரிவுபடுத்தியுள்ளதுடன் அவற்றை செயற்படுத்தி வருகிறது. ஹபரண புவாக்பேட்டி பகுதியில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவரை கைது செய்ய சென்ற போது காணாமற் போன போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் சடலம் அப்பகுதியில் உள்ள பயிர் நிலங்களுக்கான கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. புவாக்பேட்டி பகுதியில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவரை கைது செய்வதற்காக போலீசார் இன்று அதிகாலை சென்ற போது குறித்த நபர் அந்த பகுதியில் இன்று தப்பிச் சென்றுள்ளார். அவரை பின்தொடர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் காணாமற் போயிருந்ததுடன் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபரை கைது செய்ய முடியாது போனது. பின்னர் காணாமற் போன போலீஸ் உத்தியோகத்தரையும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபரையும் தேடி சோதனை நடவடிக்கையொன்றை போலீசார் முன்னெடுத்தனர். இதன்போது போலீஸ் உத்தியோகத்தரின் சடலம் கிணற்றிலிருந்து இன்று அதிகாலை மீட்கப்பட்டது. கலின் பிந்துனுவைச் சேர்ந்த 45 வயதான வீரசிங் ஆராய்ச்சிலாகே சுமுது சிந்தகே என்ற போலீஸ் கான்ஸ்டபிளே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுவேளை நொச்சியாகம ரலபனாவ பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கியதாக கூறும் சிலர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்காக நேற்றிரவு ரலபனாவ பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு சென்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது சிலர் தாக்குதல் நடத்தியதாக போலீசார் குறிப்பிட்டனர். ரலபனாவ பகுதியைச் சேர்ந்த ஒருவரை அவரின் சகோதரரும் மற்றும் ஒரு நபரும் தாக்கி சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க முயற்சித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதற்கமே இரவு ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் குழு ஒன்று அந்த இடத்திற்கு சென்றுள்ளது. அதன்போது குறித்த நபர்கள் போலீஸ் உத்தியோகத்தர்களை பொல்லினாலும் மண்வட்டியாலும் தாக்கி துப்பாக்கிகளை பறிக்க முற்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்ததுடன் தாக்குதலுக்கு இலக்கான போலீஸ் உத்தியோகத்தர் நொச்சியாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நான் ஜீப்பில் இருந்த போது ஒருவர் மண்வட்டியுடன் வந்து தாக்கினார். அதை நான் தடுக்க முற்பட்ட போது கையில் காயம் ஏற்பட்டது. நான் ஓட முற்பட்ட போது பின்னால் என்னை தாக்கினர். சிறிது தூரம் ஓடிச் சென்ற பின்னர் அருகில் வர வேண்டாம் என கூறி தரையை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டேன். அவர்கள் நிற்கவில்லை. நான் கீழே விழுந்தேன். என்னை நோக்கி மண்வட்டியுடன் வந்தனர். வேறு வழி இல்லாததால் நான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டேன். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்காக நொச்சியாகம போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் சிலர் இன்று தேர்தல்கள் ஆணையாளர் அலுவலகத்துக்கு சென்றிருந்தனர். பல இடங்களில் வாக்குச்சீட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அவர்கள் இன்று தேர்தல்கள் ஆணையாளர் அலுவலகத்துக்கு சென்றனர். பசுகேதா கல்கெதிஹேனே கலகெட்டி என பகுதியில் 430 வாக்குச்சீட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. தேர்தல் நிறைவடைந்து 2 தினங்களுக்கு பின்னர் 64 வாக்குச்சீட்டுகள் ரத்னபுரியில் கிடைத்தது. இதன் மூலம் மக்கள் மத்தியில் நம்பிக்கையின்மை ஏற்பட்டது. இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளருக்கு அறிவித்தோம். ஜெனரல் சரத் போன்சேகா சார்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்களும் நாமும் தேர்தல் ஆணையாளருடன் கலந்துரையாடினோம். இந்த வருடம் நியாயமான தேர்தல் ஒன்று நடைபெற வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. கண்டுபிடிக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகள் என தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்த கருத்துடன் நாம் இணங்குகிறோம். இதனால் தேர்தல் முடிவுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. இனிமேல் அவ்வாறான செயற்பாடுகளை தடுக்குமாறும் அரசியல் பிரதிநிதிகள் முன்னிலையில் தேர்தல் ஆணையாளர் அறிவித்துள்ளார். உண்மையில் தேர்தலை நடத்தும் விதம் குறித்தும் தேர்தல் முறைமை குறித்தும் மக்களின் நம்பிக்கையை மேம்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு இதனை விடக்கூடிய பொறுப்பு உள்ளது என்பதை நாம் சுட்டிக்காட்டினோம். தேர்தல்கள் ஆணையாளருக்கும் பாரிய பொறுப்புகள் உள்ளன.
மனிதர்களின் வாழ்விடங்களில் யானைகள் சஞ்சரிப்பதும் யானைகளின் சஞ்சாரம் நிறைந்த பகுதிகளில் மனிதர்கள் குடியிருப்புகளை அமைப்பதும் என்ற பாரிய பிரச்சினையாக உருவெடுத்து வருகின்றது. எவ்வாறாயினும் ஜன நடமாட்டமிக்க பகுதிகளில் அதிகரித்து வரும் யானைகளின் சஞ்சாரத்தினால் மனிதர்கள் என்று பாரிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளனர். யானைகளின் அட்டகாசத்தினால் அல்லலுறும் ஒரு கிராமத்தின் கதையே இது. இயற்கையும் அமைதியும் கிராமங்களுக்கே உரிய சிறப்பம்சங்கள். எனினும் அந்த அமைதி பறிப்போயுள்ள நிலையில் உள்ள ஒரு கிராமம் தொடர்பில் நமக்கு தகவல் கிடைத்தது. யானைகளின் அட்டகாசம் காரணமாக நாளாந்தம் நித்திரையை தொலைத்துவிட்டு வாழும் அம்பாறை வலத்தாப்பட்டி கிராம மக்களை சந்திப்பதற்காக நாம் சென்றிருந்தோம். நெற்காணிகளால் சூழப்பட்டுள்ள வலத்தாப்பட்டி கிராமத்தினை நோக்கி தினமும் மாலையானதும் காட்டு யானைகள் படையெடுக்கின்றன. காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் வலத்தாப்பட்டி மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கிராமத்தினுள் நுழையும் யானைகள் வீடுகளையும் பயிர் நிலங்களையும் சேதப்படுத்துவதால் மக்கள் அச்ச நிலையிலேயே உள்ளனர். நாங்கள் எத்தனை வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறோம். எத்தனை மனிதர்கள் அடிச்சு போட்டு போயிட்டு அன்றைக்கு வந்து என் மில்லு என் ஊடு என் காணியெல்லாம் உடைச்சு போட்டு போயிட்டு அது கஷ்டமா இருக்குது. இதில் என்ன முடிவு வந்து பாருங்க. எனக்கு டிராவல் நித்தையும் இல்லை, எங்களுக்கு உண்மையும் இல்லை, உண்டும் இல்லை எங்களுக்கு. கடந்த 2 மாதங்களில் யானை தாக்கி 3 உயிர்கள் இந்த கிராமத்தில் காவு கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 2-3 கிழமைக்கு முன்பாக 2 பேரை யானை அடித்த நிலையில் இன்றும் ஒருவர் உயிருக்கு தற்போது அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில் இதுவரை எந்த விதமான ஒரு முடிவு எடுக்காதபடி வளத்தாப்பட்டியில் மென்மேலும் ஆணை தொல்லைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மாலையானதும் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடப்பதால் மனித சஞ்சாரமற்ற பகுதி போல வடத்தாப்பட்டி கிராமம் காட்சி தருகிறது. யானைகளால் தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவித்த போதிலும் இதுவரை எவ்வித பலனும் கிடைக்கவில்லை என இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நூற்றுக்கணக்கான ஆனை வந்தா ராவைக்கு மாதிரி பட்டோடனே எங்களால ஒன்றுமோ செய்யல. எங்களை விரைச்சி போட்டு எங்களுக்கு ஆனத்துல பெரிய பிரச்சனையாத எனக்கு வெளியே இணைக்கு தர வேண்டியதான். வெளியே இணைக்கிற இதுக்கும் இல்லை. வெளியே இணைக்கி தந்தா வெளியால மீறி உடஞ்சிதான் வருது. அச்சத்துடன் நாட்களை நகர்த்தும் தமது வாழ்க்கையில் இயல்பு நிலையை தோற்றுவிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வலத்தாப்பட்டி மக்களின் ஒரே வேண்டுகோள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது கருத்து தெரிவித்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாண குடாநாட்டிலே இன்னும் கிட்டத்தட்ட 37,000 மக்கள் வலிகாமம் வடக்கில் மட்டும் குடியேற்றப்பட வேண்டும் என்று அரசு கணக்குகளே சொல்லுகின்றன. அதைவிட இந்த மண்ணிலேயே 25 ஆண்டுகளாக அகதி முகாம்களுக்குள் இருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கமோ உலகம் முழுவதும் சொல்லுகிறது நாங்கள் எல்லோரையும் குடியேற்றி விட்டோம் என்று. அதற்கு சாட்சியாக இந்த மக்கள் இப்பொழுதும் முகாம்களுக்குள் இருப்பதை பார்த்தால் அரசாங்கம் சொல்வது பொய் என்று தெரியும். ஆனால் மொத்தமாக 3 லட்சம் மக்களுக்கு மேல் இன்னும் மீள குடியேற்றப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பலமுறை நிரூபித்து வந்திருக்கிறோம். ஒரு ஜனநாயக அரசாங்கமாக இருந்தால் இந்த மக்கள் போராட்டம் என்ன கேட்கின்றார்களோ அதை சரியான முறையில் அவர்கள் கருத்தில் எடுத்து அதற்குரிய வழியில் அந்த ஜனநாயக அரசாங்கம் செயற்பட வேண்டும். இல்லையில் அவர்கள் ஜனநாயகம் அற்ற அரசாங்கம் என்பதுதான் பொருள்படும்.